இல்ல தேங்க்யூ சோ மச். படம் அவுட்புட் மக்கள் தான் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். நானே நடிச்சவனே சொல்லக்கூடாது. படம் பண்ணும் போதே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கறது. அது ஆடியன்ஸ் ரசிக்கிறதுக்கு வந்து ஜென்ரலா படத்துல ஒரு 20 நிமிஷம் இருந்தா போதும். பட் இந்த படமே ஒரு 2.5 மணி நேரமே வந்து அந்த மாதிரி ரசிக்கிற மாதிரிதான் இருக்கும் படம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான சீன்கள் தான் கம்ப்ளீட்டா. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி ஒரு படம் தேவைன்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்களேண்ணே, பாத்தீங்கன்னா நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க. உங்க வீட்டுல உங்க மனைவியை கூட்டு வந்து பாருங்க, ஃபேமிலியோட பாருங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. படம் வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். இப்போ வந்து ஏகப்பட்ட நிறைய படங்கள், குடும்ப படங்கள் எல்லாம் வந்திருக்கும். பட் ஆனா இது வந்து வித்தியாசமான ஒரு மேக்கிங் பண்ணிருக்காங்க. குடும்ப பிரச்சனையிலே ஒரு வித்தியாசமா அவங்க காட்டிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சண்டை போடுவாங்க, பிரிஞ்சு போவாங்க, இதுதான். ஆனா ஒன்னா சேர்ந்துருவாங்க, இதுதான் கதை. படம் டிஃப்ரெண்ட் மூவ் பண்ணிருக்காங்க. விஜய் சேதுபதி சார் சூப்பரா பண்ணிருக்காரு. அதே போல வந்து நித்யா மேனன் 2 பேரும் வந்து போட்டு நடிச்சிருக்காங்க படத்துல. செம்ம கேரக்டர் கொடுத்துருக்காங்க 2 பேருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா யோகி பாபு சாரோட காமெடி பார்த்தா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிக்க வச்சிருக்காரு. அதே போல சந்தோஷ் நாராயணன் பாத்தீங்கன்னா சரியா பண்ணல, வச்சிருந்தாப்புல இப்பதான் நல்லா பண்ணிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃபேமிலி டிராமா பண்றது. அதுவும் சூப்பரா பண்ணிருக்காரு. ஒரு கிட்ட நிறைய பாட்டு வந்துட்டு இருக்கு. பட் ஆனா உங்களுக்கு போர் அடிக்காம தியேட்டர்ல உட்கார வைக்கிறாங்க. அதுதான் மேட்ரு. நல்லா பாண்டிராஜ் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. ஃபேமிலியோட எல்லாரும் வந்து தாராளமா பார்க்கலாம். நல்ல இல்லங்க, ஒன் டைம் வாட்சபிள் தான். பெருசா சொல்ற அளவுக்கு ஓவன்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஃபேமிலி டிராமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை. இது வந்து ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் பிரச்சனை. ஏன்னா நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் ரகடா இருப்பாரு. இங்க வந்து ஈக்குவலா பாத்தீங்கன்னா ஒய்ஃப் ரகடா இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன்ல டிராவல் ஆகுது. பெருசா வந்து ஒரு த்ரில்லரு, கிரைம் அப்படி எல்லாம் இருக்கான்னா ஒண்ணுமே கிடையாது. நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி என்ன மாதிரி ஃபேமிலி, ரெண்டுமே ரவுடி ஃபேமிலியா சாதாரண ஃபேமிலியா, அவங்க எப்படி பிரிஞ்சு போறாங்க, திருப்பி எப்படி சேர்றாங்க அப்படின்றத வந்து பாண்டிராஜ் சார் பத்தி சொல்லவே தேவையில்ல. அவர் ஸ்கிரீன் பிளே வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாஸ்டா தான் இருக்கும். அந்த பாஸ்ட கொடுத்துட்டு கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டா எடுத்துட்டு போயிருக்காரு. ஒன் டைம் வாட்சபிள். பெருசா இதுல பிளஸ் மைனஸ் சொல்லணுன்றதும் பெருசா ஒன்றும் கிடையாது. இப்ப என்னடா சொல்லுறதுன்னே தெரியாத மாதிரி தான் ஆடியன்ஸை வெளியில அனுப்புறாங்க. இப்ப நானே கூட என்னடா சொல்லுறதுன்னு தெரியாம தான் வந்திருக்கேன். ஒன் டைம் வாட்சபிள் தான். சந்தோஷ் நாராயணன் சாரோட மியூசிக் வந்து சூப்பராகவே இருக்கு. அந்த ஒரு பாட்டு நல்லா போட்டிருக்காரு. அதை இவங்க வச்ச இடமும் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி யோகி பாபு காமெடி ஏஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டு நம்மள சாவடிச்சிட்டாங்க. இதே காம்போ தான் இந்த படத்துல வந்து இந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகி. யோகி பாபு சார் வந்து காமெடி வந்து கிளீனா பிச் ஆகி இருக்கு. ஒரு யதார்த்தமா இருக்கு. தனியா போட்டு அது காமெடி ட்ராக்ஸ் எடுத்துட்டு போகாம படத்துல மிக்சிங் பண்ணி எடுத்துட்டு வரனால நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியா ஒரு குடும்பம் குழந்தை குட்டியோட எல்லாருமே வந்து பாக்கணும்னா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதி படம் இந்த குழந்தை குட்டியை தூக்கின்னு வரணும். ஏன்னா அவ்வளவு வல்கரா எடுத்துறாங்க. ஒண்ணு வெட்டுறானும் குத்துறானும், இல்ல யாருன்னா யாரோடனா ஓடி போறாங்க, இல்ல இவங்க அவங்கள வச்சுக்கிறாங்க, அவங்க இவங்கள வச்சுக்கிற கதையாவே தான் வருது. இந்த படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சூப்பர் ஒர்க். குழந்தைய கடைசி வரைக்கும் அந்த மொட்டை அடிக்காம விட்டாங்க. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. பாதி மாடியோட தான் இருக்கு குழந்தை. நல்லா இருக்கு. கடைசியில அடிச்சுட்டாங்க. அப்ப வந்து இவங்க வெளில போயிட்டாங்க. கடைசியில அடிச்சிடுறாங்க. ஓகேங்க, பெருசா ஒண்ணு நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ணி வரலங்க. இந்த படம் வந்து அப்படியே தாஜ் கூட்டு தஞ்சாவூர் மாதிரி இருக்கும்ல எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கும்னு வந்தோம். அந்த அளவை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே ஆடியன்ஸ் ஆகும். உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட அப்படி சண்டை போட மாட்டாங்க. அவங்க நல்லா போட்டுருக்காங்க. உங்களுக்கு தமிழ்ல வந்து அந்த ரகிட் கேர்ள் கேரக்டர் யாருன்னா மேப் ஆவாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். நித்யா மேனன் தான் வந்து அதுக்கு செட் ஆவாங்க. கரெக்டா அந்த காஸ்ட் வந்து கரெக்டா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. விஜய் சேதுபதி நித்யா மேனன் காம்போ வந்து நல்லாவே ஒர்க் அவுட். வேற யாருன்னா பண்ணிருந்தா செட் ஆகும். அப்படிலாம் இல்ல, தெரியவே தெரியாது. அவங்க எல்லாம் இதுல வந்து நம்ம அவங்க குண்டா ஒல்லியாலாம் நம்ம 10 புரோட்டா சாப்பிட்டாங்க டெய்லி. குறைச்சாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது. அவங்க ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க 10 புரோட்டா சாப்பிட்டாங்களாம். ஓகே, நல்லா இருக்கு. யார் சொன்னா படம் நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள். எல்லாரும் வந்து பாருங்க. இட்ஸ் a must watch movie. ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட். நல்லா இருக்கு. மாதிரி ஸ்டோரினா இப்போ கல்யாணம் வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் வந்து டிவோர்ஸ் பண்றாங்கல்ல, அதை வந்து ஒரு ஃபன்னா கொண்டு போயிருக்காங்க அந்த படத்தை. அவ்வளவுதான், நல்லா இருக்கு. சீரியஸா எடுத்துக்காம எவ்வளவு பிரச்சனைனாலும் வந்து கப்பல்ஸ் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஒன்னாவே இருக்கும் அப்படின்ற ஒரு இதுக்காக ஈகோ இருக்கக்கூடாது. ரிலேஷன்ஷிப்ல வந்து ஈகோ இருந்தா வந்து வேலைக்கு ஆகாது.
ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஒன்னா இருந்தாதான் வந்து சொசைட்டி வளரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து டிவோர்ஸ் பண்ணாம ஒன்னா வாழுங்க. நானே பார்த்த வரைக்கும் எங்க ஃபேமிலியே நிறைய பேர் டிவோர்ஸ் பண்றது, பிரச்சனை, தகராறு, ஈகோ இருக்கக்கூடாது. மேரேஜ் பண்ணிட்டா ஈகோ இல்லாம பண்ணா இப்போ ஃபேமிலியை கொண்டு போகும். விஜய் சேதுபதி பத்தி சொல்லவே வேணாம். அவர் வந்து எப்பவுமே ஒரு சாதுவா நடிக்கிற ஒரு மனுஷன். நல்லா நடிச்சிருக்காரு. எந்த படத்தையும் எடுத்தாலும் சரி ஒரு ஆட்டிடியூட் இல்ல, எதுவுமே இல்லை. ஃபைட் சீன் கூட கொஞ்சம் இப்ப விஜய் அஜித் படத்துல இப்படி பறக்க விடுறது இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல. நார்மலா இப்போ நம்ம சண்டை போட்டுக்கலாம் இப்படி அந்த மாதிரி தான் சும்மா பறக்க விடு அந்த மாதிரிலாம் இல்ல. நல்லா இருக்கு, நேச்சுரலா இருக்கு படம். எந்த சீனுமே போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்ல. என்டர்டைன்மெண்ட் தான். பெஸ்ட் சீன் வந்து நிறைய ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க படத்துல. வந்து எது பெஸ்ட் சீன், எல்லாமே பெஸ்ட் சீன் தான் இருந்தது. ஒரே சீனா இல்லங்க, படமே பெஸ்டா தாங்க இருக்கு. எனக்கு எதுன்னே சொல்ல தெரியல. படத்துல வந்து எது பெஸ்ட் சீன் சொல்ல தெரியல. எல்லாமே பெஸ்ட் சீனா தான் இருக்கு. ஃபேமிலி இது பண்றாங்க, குடும்ப கதையை கரெக்டா எடுத்து போயிருக்காங்க. ஒரு நல்ல ஃபேமிலி மேனா பண்ணிருக்காங்க. இது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். அது நித்யா மேனன் நல்லா பண்ணிருக்காங்க.